வணக்கம். நான் டாக்டர் சிவபிரகாசம். நுரையீரல் மற்றும் சுவாச நோய்களுக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர், சுரக்ஷா மருத்துவமனை, சேலத்திலிருந்து. நம்ம இதுக்கு முன்னால் வீடியோவில் சுவாச நோய்களுக்கான முக்கியமான நோய் அறிகுறிகளை பற்றி பேசியிருந்தோம். 7 அறிகுறிகள்: இருமல், சளி, சுவாச பிரச்சனை, வீசிங், நெஞ்சு வலி, இருமலுடன் சேர்ந்து ரத்தம் வருது, குரட்டை, மூச்சு திணறலுடன் கூடிய தூக்கமின்மை பிரச்சனை. இந்த 7 பிரச்சனைகளை நம்ம பார்த்தோம். இந்த 7 முக்கியமான பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் வரும் வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம். இப்போதைக்கு இருமலை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இருமல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதை நம்ம முதல்ல குழந்தைகள், வயசானவங்க, அப்புறம் மற்றவங்களுக்கு வர இருமல் அப்படின்னு கொஞ்சம் நம்ம பிரித்து பார்க்கலாம். குழந்தைகளை பொறுத்த மட்டிலும் குழந்தைங்களுக்கு வர இருமல் முக்கியமாக இந்த மாதிரி கிளைமேட் மாறுற சீசன் டைம்லலாம் ஒரு சீசனல் ஃப்ளூ மாதிரி இருக்கலாம். அது 1, 2, 3 நாளில் சரியாக போயிடும். அதை பற்றி ஒன்றும் பெருசாக நம்ம பயப்பட தேவையில்லை. பட் அந்த இருமல் தொடர்ந்து இருந்தாலோ, ஏதோ குறிப்பிட்ட டைமில் வந்தாலோ, காலையில் எழுந்துடனே வர்றது, நைட்டு ரொம்ப தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு தொடர்ச்சியான இருமல் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது என்னன்னு கொஞ்சம் பார்க்க வேண்டியது அவசியம். ஸ்பெஷலி குழந்தைங்க, அந்த சிசேரியன் டெலிவரியில் இருக்கிற குழந்தைங்க, இப்போ பேரண்ட்ஸ் சைடு ஏதாச்சும் இந்த அலர்ஜி அந்த மாதிரியெல்லாம் இருக்கிறவங்களோட குழந்தைங்களுக்கு வர இருமல், அப்புறம் அவங்க வளர்கிற சூழ்நிலை, சுற்றுப்புறம் இருக்கிறது, அவங்க கிளைமேட், இதனால் ரொம்ப பாதிப்பு ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு வர இருமல், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும். சில டைமில் இந்த ஆஸ்துமா மாதிரியான பிரச்சனைகள்லாம் குழந்தைங்களுக்கு வெறும் இருமலாக மட்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். காஃப் வேரியண்ட் ஆஸ்துமான்னு சொல்லுவோம். ஸோ இதை பார்க்கணும். இந்த இருமலோட சளி இருக்குது, காய்ச்சல், மூச்சு திணறல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு நிமோனியா மாதிரியான நோய் தொற்று கூட இருக்கிற வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரியே அவங்க குழந்தைகள் வளர்கிற சூழ்நிலையில் யாராச்சும் காசு நோய்கள், இருமல் சளி, தொடர்ந்து இருமல் சளி அப்படிலாம் இருக்கிறவங்க யாராச்சும் இருந்தாங்களா, அவங்களோட இவங்க கான்டாக்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இருமல் வந்துச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு காசு நோய் மாதிரி இருக்குதான்னு பார்க்குறது அவசியம். ஏன்னா இதெல்லாம் நம்ம ஆரம்ப கட்டத்தில் பார்த்தோம்னா முழுமையான ஒரு தீர்வு கொண்டு வர்றதுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இருக்கும். 2வது, வயசானவங்களுக்கு வர இருமல். வயசானவங்கன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அவங்களுக்கு குழந்தைங்க மாதிரியே கொஞ்சம் ஈஸியாக எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ எந்த ஒரு ப்ராப்ளமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸ்பெஷலி வயசானவங்களுக்கு சர்க்கரை, ரத்த கொதிப்பு, இருதய ப்ராப்ளம், சிறுநீரக பிரச்சனை, அந்த மாதிரிலாம் கூட கோமார்பிட் இல்னஸஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருமல் வந்துச்சு அப்படின்னா அது இந்த பழைய பிரச்சனை, இருதய பிரச்சனைனாலும் இருமல் வரலாம், சிறுநீரக பிரச்சனைனாலும் இருமல் வரலாம், நுரையீரல் பிரச்சனைனாலும் இருமல் வரலாம். இதை வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு நம்ம ஒரு தகுந்த பரிசோதனை செய்து பார்க்க வேண்டியது அவசியம். அவங்களுக்கும் குழந்தைங்கள் மாதிரியே ஏதோ ஒரு பர்டிகுலர் டைமில், காலையில், நைட் டைமில், இல்லைன்னா டே ஃபுல்லாக இருக்குது, தொடர்ந்து இருமல் இருக்குது, சளியோட இருமல் வருது அப்படின்னா அதை ஆரம்ப நிலையிலே என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா ஒரு முழுமையான தீர்வு கொடுக்கலாம். சில டைமில் முன்னால் அவங்க ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கிறப்போ வயசான டைமில் அந்த மாதிரி இருமல் வந்துச்சுன்னா அது ஆபத்தான அறிகுறிகளுக்கான ஒரு ஆரம்ப நிலை ஒரு சிம்டமாக கூட இருக்கிற வாய்ப்பு இருக்குது. சில டைமில் தொடர்ந்து இருமல் ஒரு 2-3 வாரங்களுக்கு தொடர்ந்து இருந்துச்சுன்னா, கூடவே காய்ச்சல், பசி கம்மியாக இருக்கிற மாதிரி, வெயிட் குறைஞ்ச மாதிரி அப்படிலாம் இருந்துச்சுன்னா சளி பரிசோதனையும் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். சம்டைம்ஸ் டிபி மாதிரியெல்லாம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில டைமில் நம்ம எஸ்பெஷலி இந்த கொரோனாவுக்கு அப்புறம் அந்த பாதிப்புகள் சில பேருக்கு தொடர்ந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனோட பாதிப்புகள் தொடர்ச்சியாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் நம்ம முழுமையாக நம்ம ஆரம்ப நிலையில் டெஸ்ட் பண்ணோம்னா ஒரு நிரந்தரமான நோயிலிருந்து விடுபடுறதுக்கோ இல்லை நோய் சிரமத்திலேருந்து கொஞ்சம் நம்மளை காத்துக்கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அமையும். 2வது, இந்த மிடில் ஏஜ்டு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வர இருமல். யூஸ்வலாக இந்த இருமலை இன்ஃபெக்ஷனால் வரலாம், அந்த அலர்ஜினால் வரலாம், வேறு ஆபத்தான பிரச்சனைகளாலும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்குது, ஒரு டஸ்ட் என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, வீட்டு சூழ்நிலையோ அவங்களுடைய தொழில் சார்ந்தோ ஒரு பொல்யூட்டட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதனுடைய பாதிப்புனால நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு அதனாலேயும் இருமல் வரலாம். இதெல்லாம் ஆரம்பத்தில் நம்ம டெஸ்ட் பண்ணி நுரையீரல் டெஸ்ட் அந்த மாதிரிலாம் பண்ணோம்னா அது பெரிய ஒரு நுரையீரல் பிரச்சனையாக மாறாமல் நம்ம தடுத்துக்கிடலாம். இப்போ யங்ஸ்டர்ஸில் இப்போ நம்ம இந்த புகையிலை பழக்கம்லாம் நிறைய இருக்கிறப்போ அதனுடைய தொடர்ச்சியாக கூட நமக்கு இந்த இருமல் தொந்தரவு வரலாம். அது சிஓபிடின்னு சொல்லுவாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்மோக்கிங், இந்த பான் யூஸ் பண்ணுறதுலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது வேறு சில ஆபத்தான பிரச்சனையோட ஆரம்ப அறிகுறியாக கூட இந்த இருமல் வரலாம். ஸோ
சில டைமில் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அம்மா வகையில் அப்பா வகையில் அலர்ஜி ப்ராப்ளம் இருந்தால் கூட அதனுடைய தொடர்ச்சியாக கூட எந்த வயசுலையும் நமக்கு அந்த அலர்ஜி தூண்டப்பட்டு தொடர்ந்து தூண்டப்படுறதுனால அது அந்த ஆஸ்துமாவோட அறிகுறியோட முன்னாள் அறிகுறியோட கூட இந்த இருமல் வரலாம். ஸோ அந்த இருமல்ங்கிறது நம்ம சாதாரணமாக எடுத்துக்காம அது எந்த வயசுலையும் வரலாம். யார் யாருக்கு வருது, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் வருது, என்ன ஒரு பேக்ரவுண்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸில் வருதுங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வுலேருந்து நம்ம நோய் தொந்தரவு இல்லாமல் ஒரு தீர்வு வரைக்கும் நம்ம கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இருமல் சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாது. சில மற்ற அறிகுறியோட பாதிப்பாக கூட இருமல் வரலாம். வயிற்று பிரச்சனையில் இருமல் வரலாம், இருதய பிரச்சனையில் இருமல் வரலாம், கிட்னி பிரச்சனையில் இருமல் வரலாம். அதனால் இருமல்ங்கிறது நுரையீரல் பிரச்சனையை தவிர்த்து மற்ற பிரச்சனைகளாலும் இருமல் வரலாம். இதெல்லாம் நம்ம முழுமையாக டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ அதனால் இருமலை சாதாரணமாக நினைக்காம நம்ம ஆரம்பத்திலேயே ஒரு தகுந்த மருத்துவரை அணுகி நம்ம அவங்க சொல்கிற மாதிரி டெஸ்ட்லாம் பண்ணோம்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறாமல் நிரந்தரமாகவோ இல்லை தொந்தரவுகளிலிருந்து நிரந்தரமாகவோ நம்ம விடுபடுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. நன்றி.